Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS354 நெட்வொர்க் செக்யூரிட்டி சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ யூனிட் 5ல கேட்டிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கொஷின் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு கேட்டிருக்கிறதுனா ஃபயர் வாலும் அதோடைய டைப்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபயர் வால் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த நெட்வொர்க் செக்யூரிட்டி டிவைஸ் ஆர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெட்வொர்க்ல வரக்கூடிய ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணி ப்ரீ டிஃபைன் செக்யூரிட்டி ரூல்ஸ் வச்சு நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் இஸ் த நெட்வொர்க் செக்யூரிட்டி டிவைஸ் ஆர் சாஃப்ட்வேர் தட் மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் த இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக் பேஸ்ட் ஆன் த ப்ரீ டிஃபைன்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளா சொன்னா இது ஒரு டிஜிட்டல் செக்யூரிட்டி கார்டு மாதிரி நல்லவங்களை உள்ள விடும், கெட்டவங்களை பிளாக் பண்ணும். இதுதான் அதோடைய வேலையே. ஓகேவா? ஸோ இட் ஆக்ட் லைக்ஸ் அ ப்ரொடெக்டிவ் பேரியர் பிட்வீன் த ட்ரஸ்டட் இன்டர்னல் நெட்வொர்க் அண்ட் அன்ட்ரஸ்டட் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க். ஓகே, தேவைப்பட்ட விஷயங்களை உள்ள எடுத்துக்கும், வேணான்றவங்களும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் இந்த ஃபயர் வாலோட வேலை. ஸோ இட் இஸ் a security mechanism that enforce an organization network access control policy by filtering the network traffic இது பண்றதுக்கு தான். ஸோ இப்போ வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிக்கிறது. ஓகேவா? ஸோ அபார்ட்மெண்ட்டுக்கு வரவங்க யாரு, என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ஐடி இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி ஆத்தரைஸ்டு பர்சனா இருந்தா மட்டும் தான் உள்ள விடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் ஃபயர் வால். ஸோ ஆத்தரைஸ்டு பாக்கெட் மட்டும் தான் நெட்வொர்க் உள்ள விடும், மற்றவங்க எல்லாத்தையுமே நெட்வொர்க் வெளியவே ஸ்டாப் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம மெயினா ஃபயர் வால் வந்து யூஸ் பண்றோம். இதுல மெயினா பேசிக் ஃபங்க்ஷன் என்னன்னா, it allows the authorized traffic plus block the unauthorized traffic. ஆத்தரைஸ்டா இருந்தா வந்து உள்ள அலோவ் பண்ணும், அன்ஆத்தரைஸ்டா இருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் அது பார்க்குற வேலை. ஸோ ஃபயர் வாலோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இன்டர்நெட் இருக்கு, இன்டர்நெட்டுக்கு இடையில ஃபயர் வால் இருக்கும். அந்த நெட்வொர்க் உள்ள விடக்கூடிய சர்வர்ஸ் யூசர்லாம் இருக்காங்கன்னா அலோவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா செக்யூரிட்டி கார்டா இருந்து பார்த்துக்கிறது தான். ஸோ இட் அலோவ்ஸ் த இதோட வேலைன்னு கேட்டிங்கன்னா, இட் அலோவ் த பேக்கெட், ரிஜெக்ட் த பேக்கெட், ட்ராப் த பேக்கெட். ஓகேவா? வேணும்னா அலோவ் பண்ணும், வேணாம்னா ரிஜெக்ட் பண்ணும். ஒரு இடத்துல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பே அது ஒன்றும் சரியில்லைன்னு வேணாம்னு நினைச்சு அப்படின்னா ட்ராப்பும் பண்ணிடும். ஓகேவா? ஸோ தென் பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபயர் வால். த மெயின் அப்ஜெக்டிவ்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் ப்ரிவென்ட் த அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். ஸோ யாரும் பெர்மிஷன் இல்லாம நெட்வொர்க் உள்ள வர முடியாம பார்த்துக்கிறது இதோடைய மெயின் வேலை. ஸோ ஹேக்கர்ஸ் எல்லாம் வெளியவே கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி நிறுத்திடும். அடுத்து ப்ரொடெக்ட் த நெட்வொர்க் ரிசோர்சஸ். நம்மளுடைய சர்வர், டேட்டா பேஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணி கம்பெனியோட டேட்டா எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கும். அடுத்து மானிட்டர் த நெட்வொர்க் டிராஃபிக். ஸோ எல்லா டிராஃபிக்கையும் கரெக்டாக வந்து மானிட்டர் பண்றது இதோட வேலை. சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்தால் உடனே டிடெக்ட் பண்ணி எடுத்துரும். அடுத்து என்ஃபோர்ஸ் த செக்யூரிட்டி பாலிசி. கம்பெனி இருக்குன்னா அதோடைய ரூல்ஸை ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணுனா பிளாக் பண்ணும், டைரக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுனா எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? அடுத்து இட் ப்ரிவென்ட் த சைபர் அட்டாக். ஸோ ஹேக்கர் அட்டெம்ப்ட், டிஓஎஸ் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக், மால்வேர், இது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. அடுத்து லாக் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ். யார் எப்போ வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கோம், ஆடிட்டுக்கு யூஸ் ஆகும். இதுதான் இந்த மெயின் அப்ஜெக்டிவ் ஃபயர்வாலோடது. தென் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால். என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால் இருக்கு அப்படின்னா, ஃபயர்வால் வந்து எப்படி டிராஃபிக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்றாங்க அப்படின்றதுக்கு பேஸ்டா ஒரு 7 டைப்ஸ்ல நம்ம வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பாக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் ஃபயர்வால் தட் எக்ஸாமின் ஈச் பாக்கெட் இண்டிபெண்டன்ட்லி. ஒவ்வொரு பாக்கெட் சைஸ் டேட்டா அப்படின்னா நம்மளோட டேட்டாவை சின்ன சின்னதா பிரிச்சு பாக்கெட் மாதிரி அனுப்புவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்றது தான் இதோட வேலை. ஸோ இது ஃபில்டர் பாக்கெட்ஸ் பேஸ்ட் ஆன் எந்த மாதிரி வந்து பேஸ் பண்ணி இது பண்ணணும்னா, சோர்ஸோட ஐபி அட்ரஸ். ஓகேவா? பாக்கெட் யார் அனுப்புனாங்க, டெஸ்டினேஷனோட எங்க போகுது, அடுத்து அதோட போர்ட் நம்பர், புரோட்டோகால் என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பாக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் ஒர்க் ஆகும். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ராசஸிங்கா இருக்கும், சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன், லோ காஸ்ட் தான். அடுத்து செகண்ட் டைப் பார்த்தோம்னா ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஆக்டிவ் கனெக்ஷன் பத்தி இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம், கனெக்ஷனோட ஸ்டேட்டை ட்ராக் பண்றது தான் இதோட வேலை. ஸோ இட் மெயின்டைன் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆக்டிவ் கனெக்ஷன் அண்ட் ட்ராக் த ஸ்டேட் ஆஃப் நெட்வொர்க் செஷன். ஸோ அன்லைக் பாக்கெட் ஃபில்டரிங் மாதிரி இல்லாம இது பாக்கெட்டோட ஹெட்டர், கனெக்ஷன் ஸ்டேட் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இட்ஸ் கிவ் த பெட்டர் செக்யூரிட்டி, ட்ராக் ஆன்கோயிங் செஷன், டிடெக்ட் த சஸ்பீஷியஸ் பாக்கெட். அடுத்த டைப் பார்த்தோம்னா சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்யூட் லெவல் கேட்வேனா ஓஎஸ் மாடல் எங்க இருக்கு, தட் மீன்ஸ் செஷன் லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆப்ரேட் பண்றது தான் இதோட வேலை. ஸோ ஆப்ரேட் அட் த செஷன் லேயர் ஆஃப் த ஓஎஸ் மாடல். ஸோ இட் வெரிஃபை த டிசிபி ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகாலை வந்து பார்க்கும், எந்த இடத்துல செஷன் வந்து பிகின் ஆயிருக்கு, எந்த இடத்துல எண்ட் ஆகுது
இருக்குது, இது எல்லாத்தையுமே செக் பண்ணி அந்த டூ வேஸ் ஹேண்ட் ஷேக்கிங் ப்ரோட்டோகால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இந்த சர்க்யூட் லெவல் கேட்வே ஃபயர்வாலோட வேலை. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லெவல் கேட்வே. ஸோ அங்கே எப்படி வந்து நமக்கு வந்து செஷன் லேயரில் வந்து ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி இந்த இது இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயரில். ஸோ இட் ஆக்ட் அஸ் அன் இன்டர்மீடியரி பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர். கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் லெவல் கேட்வேல ஒர்க் ஆகுது. ஸோ ஆல் டிராஃபிக் பாசஸ் த்ரூ த ப்ராக்ஸி சர்வர். ஓகேவா, மெயின் அட்வான்டேஜ்னா ஹை செக்யூரிட்டி, இன்ஸ்பெக்ட் அப்ளிகேஷன் டேட்டா, ஃபில்டர் த மலிஷியஸ் கண்டென்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வால் அப்படின்னா இதில் என்ன ஸ்பெஷல்னா ட்ரெடிஷனல் ஃபயர்வால் ப்ளஸ் மாடர்ன் செக்யூரிட்டி டெக்னாலஜி இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு அட்வான்ஸ்டு ஃபயர்வால் டெக்னாலஜி. ஸோ இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு ஃபயர்வால் தட் கண்டைன் த ட்ரெடிஷனல் ஃபயர்வால் கேப்பபிலிட்டி அண்ட் வித் மாடர்ன் செக்யூரிட்டி டெக்னாலஜி. ஓகேவா, இதில் என்னெல்லாம் மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன், பேக்கெட்டோட கண்டென்ட் வந்து டீப்பாக பார்க்கும், ஐபிஎஸ் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் இருக்கும், மால்வேர் டிடெக்ஷன் இருக்கும், வைரஸ் ரேன்சம் வேர்லாம் டிடெக்ட் பண்ணும், தென் அப்ளிகேஷன் அவேர்னஸ். ஓகேவா, எந்த ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும், தென் யூஆர்எல் ஃபில்டரிங், ஸ்பெசிபிக் வெப்சைட் எல்லாம் பிளாக் பண்ணிடும். இதோட மெயின் அட்வான்டேஜ்னா ஹை செக்யூரிட்டி இருக்கும், அட்வான்ஸ்டு த்ரெட்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணும், ரியல் டைம் மானிட்டரிங் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து சாஃப்ட்வேர் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிவிஜுவல் கம்ப்யூட்டர் இல்லை டிவைஸில் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த வந்து சாஃப்ட்வேர் ஃபயர்வால் அப்படின்றது. எக்ஸாம்பிள் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால், லினக்ஸ் ஃபயர்வால், இந்த மாதிரிலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா ஈஸி இன்ஸ்டாலேஷன் இருக்கும், யூசர் லெவல் கண்ட்ரோல் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஹார்ட்வேர் ஃபயர்வால். ஹார்ட்வேர் ஃபயர்வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க் இல்லைனா இன்டர்நெட்டுக்கு நடுவில் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபயர்வால். ஸோ இட்ஸ் த டெடிகேட்டட் நெட்வொர்க் டிவைஸ் பிளேஸ்டு பிட்வீன் த நெட்வொர்க் அண்ட் த இன்டர்நெட். இதோட மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா இட் ப்ரொடெக்ட் த நெட்வொர்க், ஹை பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால்னா என்ன, அதோட டைப்ஸ்னா என்னன்னு நீட்டாக சொல்லிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதினாலே போதும், இந்த கொஸ்டின்ல மார்க் வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.